அவ்வளவுதான் எல்லாருமே தனித்தனியா இறங்கிருக்காங்க. ஏடா 18 மேட்ச்ல 7 மேட்ச் வச்சிருக்கானுங்க. பாதி வெற்றி எடுத்துருவாங்க. 7 மேட்சஸ் அதுவும் லாஸ்ட் மேட்சோட சேர்த்து. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஈவென்ட்ல இறங்கி இருக்காங்க. சானாக் ஈவென்ட், கோட், கில்லர் பிடிஎஸ் இருக்காங்க, ரெனால்டு டீம் இருக்காங்க, அண்ட் எம்எல்ஜி டீம் இருக்காங்க, கேப்டன் ட்ரையோட்டன் இருக்காங்க, எஸ்பிடிஎஸ் ஜான் ஒய்டி அவங்க எஸ்பிடிஎஸ் டீம் இருக்காங்க, ஃபைட் என்டபிள்யூ நவாஸ், யாரோ டிடி ஃபாதர் மாதிரி பேசுறாரு. நம்ம இவே பாஸ்கோ டிடி ப்ரோ அவரு. நீ வீடியோ ஜஸ்ட் டிடி ப்ரோ. லெட் விசிட் பண்ணு. மெஜிஷியன் அங்க பாத்தீங்கன்னா ஜேபிடிஎஸ் தரமா ரூயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா வேற மாதிரி யாருமே ஐயோ ஜன என்ன நினைக்கிறா யாரா கேம்ப் யாருமே நம்பர் நம்பர் 19 முடிச்சாங்க எஸ்பிடிஎஸ். இன்னும் ஒருத்த மட்டும் அலைய இருக்கான். அது மேல ஈவென்ட்க்குனா அப்படியே வந்து உங்களுக்கு பவர் இருக்கு. ஆமா இவங்க எஸ்ஆர் எஸ்டிஆர் டோனி எல்லாம் மேல ஈவென்ட் வரானுங்க. ஆக்சுவலா இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தானே. ஒரு வார்ம் அப் மாதிரி லாஸ்ட் மேட்ச் வேற. இங்க பாருங்க எஸ்ஆர்பிடிஎஸ் வேற லெவல்ல இருக்காங்க. டோனி ஸ்டார் டீம் மூன்றாம் டீம். ஆனா இங்க ஃபைட் ஈவென்ட்ல டீம் 25 எஸ்பிடிஎஸ் ஜான் ஒய்டி புஷ் பண்றான். ஒரே ஒருத்தர் என்ன பண்ணுவாரு 6 ஸ்லைடு அவ்வளவுதான். அவரும் அகால மரணம் ஜோனில். இவ பாருங்க எஸ்டிஆர் அவ்வளவுதான். எங்க அவர் கேப்டன் கையால பண்ணுவாருன்னு பார்த்தா அவ்வளவுதான். எல்லாம் அடிச்சு வந்து ஜேபிடி எடுத்துறானுங்க. ஜேபிடி எல்லாரும் அடிச்சு ஜேபிடிஎஸ் கிட்ட அடி வாங்கிட்டாங்க. ஒரு சமயத்துல அப்படிதான் இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு சமயத்துல அப்படிதான் இருந்துச்சு. டீம் 10 ரோமியோ டீமுக்கு ஃபைட். ரோமியோ என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஆஃப் ஹெச்பி தான் இருக்கு. ஈவென்ட்டுக்கு மேல ரோமியோ ப்ரோ கீழே மேடி 20 ms மேடி ஏசி குவாடலுக்கு ஃபுல் ஹெச்பி இருக்கு. ஏகேஎம் பவரா என்ன கன் என்ன பண்ணுவாரு ஏசி குவாடல். டீம் 17 டீம் 12ல சம்பந்தமே இல்லாம ஒரு சோலோவா வராரு. க்ளோசிங் ஆகி நேடு வர குக் பண்றாரு. ஜேபி ரோனின் என்ன பண்ணுவாரு? நேர்ல ஒரு நாக்கு வைப்பாரா? என்ன நேட் குக் பண்ணாரு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. இவங்க மொத்தமா 3 பேர் இருக்காங்க. லியோ ப்ரோ 1 ஹெச்பி. அவ்வளவுதான். ஏசி கார்டல் நாக்டு பை ரோமியோ. ரோமி 20 ms மாதிரி நாக்கு. ரோனின் ப்ரோ என்ன பண்ணுவாரு? மேல புஷ் பண்றாரு. லியோ நாக்கு மேல பாத்தீங்கன்னா 20 ms நாக்கு. ரோமியோ மட்டும் தான் என்ன தூக்கி விடுவாங்களா? டீம் 10 சம பேக்கப். ஆனா மீதி 3 பேருமே உள்ள ஒருத்தரை மட்டும் கொன்னுட்டாங்க. இங்க வேற ஒருத்தர். அவ்வளவுதான். அங்க நடக்குது அப்படியே சொல்லக்கூடாது ஷாரன். என்னன்னா அங்க நடக்குது அப்படியே சொல்லக்கூடாது. நீ வேற ஏதாவது சொல்லு. அப்படி நடக்குதுன்னா நடக்க போறதா சொல்லு. அடிக்க மாட்டோம். ஓகே ஓகே நடக்கிறதா கண்ணு பாத்துறாங்கல்ல. ஏன்னா நடக்கிறது தான் கண்முள்ளே பாக்குறாங்கல்ல. நீயே சொல்லிக்கிட்டு ப்ரெடிக்ஷன் ஆடியன்ஸ் யோசிக்காத யோசிக்கணும். இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஈவென்ட்ல லாஸ்ட்ல யாரு லாஸ்ட்ல அவளே எல்லாம் கிளம்பிட்டாங்க அந்த ஈவென்ட்ல. லெடியனி நம்பர் 4 நம்பர் 22 இவனுங்கெல்லாம் அந்த ட்ரையோட் டீம்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. 2 பேர் நாக்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஜேஎஸ் லைவ் போடு 3 நாக்கு. லெடியனி முடிஞ்சான போறாங்க. நம்பர் 4 பைரேட் கேமர். அவ்வளவுதான். ஃபைனல் லெடியனி முடிச்சாங்க. ஐயோ பிளட்டி டீமே முடிச்சிட்டாங்க. சூப்பரா காரு அந்த ஷாப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜோன் பிடிக்க போறாங்களா? சென்டர் ஆஃப் தி ஜோன் குவாரி தாங்க ஜோன் சென்டர்ல இருக்கு. அந்த ஜோன் சென்டர்ல இருக்கிற டீம் தான் வந்து M4 ராக்கி ட்ரையோட்ஸ் டீம். இப்போ ஜேபிடிஎஸ் குவாரியில இருக்கிற ஏதாவது ஒரு ஜோனை பிடிப்பாங்களா? அதே மாதிரி மேல டிபிடிஎஸ் ட்ரோல் பாத்தீங்கன்னா பாரடைஸ் ரெசார்ட்ல இருக்காங்க. யங்ஸ்டர் பாரடைஸ் டன் 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 டடன் டன் டன் டன்
அந்த மாதிரி வெறியா வந்துட்டு இருக்காங்க ஜோனுக்கு தான். JBTS வந்துட்டு இருக்கு ஜோனுக்கு. குவாரி சொன்ன மாதிரி டிபி குன்னால டீம் வேற இருக்கு. க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. டிபி குன்னால டீம் வர வழியில யாரையாவது தூக்குவாங்களா? முதல்ல க்ளோஸ் ஆகி போயிட்டு இருக்காரு. என்ட்ரி ஃபிளாகர் அவர்தான். JBD சொல்ல போயிடுச்சு. JBD ஃபிளாங்கிங். அவ்வளவுதான். JBD ஒரு முக்கியமான ஜோன் எடுக்க சென்டர் ஜோன் எடுக்கறாங்க. JBT செத்துட்டாங்கண்ணே. சூப்பரா ஜோன் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இவங்க ஒவ்வொரு வாட்டியும் தரமான ஜோனை தான் புடிச்சிருக்காங்க. ஜார்டன் ப்ரோ டீம் இருக்கு. தப்பு பண்றாரு. பங்கு ப்ரோ ஆமா 5 இருக்கு. 5 இருக்கு. இல்ல அவங்க வேற பக்கம் திரும்பறாங்க. அது மேப்ல உனக்கு அது பக்கத்துல கமா இருக்கு. பர்ஃபெக்ட்டா எடுத்துறாங்க ஜோன். JBT சாமா பர்ஃபெக்ட்டா எடுத்துறாங்க ஜோன். சூப்பரா வந்து கரெக்ட்டா ஐரிச்சுனா எந்த இடம் ஐரிச்சோ அந்த இடமா பார்த்து தூக்கிட்டாங்க நம்ம JBTS. கீழே இவங்க லோர்ஜில இருக்காங்க. ஃபயர் பிடிஎஸ், ஸ்பார்க்கிஸ் லைவ், மாஃபியா. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், எந்தெந்த டீமுக்கு ஃபைட் நடக்கும், எந்தெந்த டீம் சாகுன்றதை நான் சொல்றேன் கைஸ். மேல பாத்தீங்கன்னா ரெனால்டோ வைட்டி தனியா போராடிட்டு இருக்காரு. SXBTS டீம் போட்டு கிட்டத்தட்ட ஃபைட் டிபிடி சொல்ல வந்துட்டு இருக்கு. டிபிடி கோயிங் இன்சைட். டிபிஎஸ் ஜோன் பிடிப்பாங்களா? ஐயோ ஃபைட் எடுக்க போறாங்கன்னா டீம் சொன்னீங்க கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டாருங்க. எனிமி இருக்காங்க வராதீங்கன்னா தப்பு இறங்கிட்டாரு ட்ரோல். அவ்வளவுதான் வாங்க போறாங்க. அதி ஐயோ முதல் நாக்கு ஜீசோஜி என்ன நடக்குதுங்க? ட்ரோல் என்னதான் பண்ணுவாரு? ஐயோ அழுத்திட்டாங்க. ஜீசோ அவ்வளவுதான் ட்ரோல் ஆகாம ட்ரோலிங் முடிக்கிறாங்க. ஜி கோடல் தான் இருக்காரு. ஐயோ ஃபைனலி ரெஸ்கார்ட் இந்த பக்கம் பண்ணாம இருக்காங்க. 3 பேரு. அவங்க 4 பேரு. ராக்கி மட்டும் தான் போடு நேடு. அவனோட ஆஃப் ஹெச்பி குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த முடிக்கிறாங்க. ஐயோ டிபி முடிக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் ரஸ்கார் மட்டும் தான் இருக்கான். டிபிடிஎஸ் மறுபடியும் மகாலா மரணம். ரஸ்கார்ட் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. அவர் பிஓ இல்ல. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. ஐயோ 1 ஹெச்பி அனுப்பிட்டாங்க. ஐயோ வெளிய இருந்து அங்க எம்பிடி கவர் கொடுத்து பாரு. அவ்வளவுதான். மறுபடியும் ஜேபிடிஎஸா மறுக்காம இருக்காவா? எஸ்ஆர்பிடிஎஸ் டீம் 3 பாருங்க. ஓ அங்க பாரு டைட் நல்ல வந்துருச்சு. நைஸ் மான் வச்சுலாம் ஓடிட்டு இருக்கான். மான் வச்சு எங்கடா போறாங்க, யாரா வராங்கன்னு. எம்பிடிஎஸ்க்கு என்னடா ஆச்சு? எம்பிடி அடிக்குதா பாருங்க அங்க காக்கோ. அட ஒரு கில் கூட எடுக்கல. அடிக்கிறானா என்ன கணக்கு? கொலரது கொடுத்துட்டு இருந்தானே லாட்ல பறந்து போறாரு. யூடியூப் மட்டும் பறந்து போறாரு. ஐயோ நடந்து டீமுக்கு ஃபைட் நான் டீம் 6 பாருங்க. ஆமா நிறைய மாட்டிட்டான். ஐயோ எல்லாரும் புஷ் மட்ட நடிவாங்கடா. ஒரு கோட் நாக்கு ரவுடி. ஐயோ சரியான ஆர்மி நாக்கு ரெண்டு ஒண்ணாறாங்க. ரவுடி பிரஷர் ஒரு பக்கத்துல பிரஷர் ரெண்டு நாக்கு நரேன மட்டும். நரேன ஸ்பாட் மட்டும்தான். நரேன என்ன பண்ணுவாங்க? நேடு போடுறான். கோச் நரேன நாக்கு ஷாட் மட்டும் தான் இருக்கான். சர்வைவல் ஷாட் ரோல் ஷாட் கண்ணே நாக்கு. அவ்வளவுதான். எல்லாரும் முடிச்சு கோட் ப்ரோ ஒரு நாக்கு போடு. இல்ல 2% அந்த ஒரு ரூம்க்குள்ளே வச்சு முடிச்சான்டா அவன்ல. ஒரு ரூம்க்குள்ளே டீமியம் முடிச்சிட்டாங்க. MBTS ஃபயர் பிடிஎஸ் MBTS ஒரு வீட்டுக்குள்ள நிறைய சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. அதெல்லாம் சந்தோஷம் தான். அவர் சொன்னா ஜெயிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு ஒரு மேட்சை மட்டும் பாருங்க ப்ரோ, எப்படி ஜெயிக்கிறேன் பாருங்க ப்ரோ அப்படின்னா அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. அதே பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய தரப்புல வந்து அவருடைய டீம் வந்து கொஞ்சம் குட்டி பவர்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவரால் முடியல. குட்டி பவரா? ஆமாண்ணே. கில்லர் வந்து கொஞ்சம் குட்டி பவரா இருக்காங்க. டேக்கிள் பண்ண தெரியல அவங்களுக்கு. ஃபைட் லாஸ்ல அது நான் சொல்றதுக்கு வந்து ரேஞ்ச் கிடையாது. அவங்க இன்னும் மேலும் விளையாடணும். சொல்லலாம் கமெண்ட் சொல்லலாம். சொல்லு நீ அடிச்சு விடுறதானே. டிசப்பாயின்மெண்ட் ஆயிடாதீங்க நரேந்திரோ. கன்ஃபார்மா உங்களால முடியும். அவங்க கேப்டன் ப்ரோ சூப்பரா அடிக்கிறாரு. அவ்வளவுதான். எஸ்ஆர்பிடிஎஸ் வேலையை காட்டுறாங்க. எஸ்கே ப்ரோ என்ன பண்ணுவாரு? வீட்டுல இருக்காரு. ராஜா ப்ரோ நாக் அடிச்சிட்டாங்க கேப்டன். அடுத்து என்ன நடக்கும்? ஜோன் சென்டர் ஆஃப் தி ஜோன் JBTS. சென்டர் ஜோன் JBTSனா அவங்க தான் இப்போ சுத்தி எல்லாரையும் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜோர்டன் வந்து ஜோர்டன் அண்ணி தான் பிடிச்சிருக்கு. ஆனா இவங்க என்ன பிடிஎஸ் சொன்னீங்க? மாஃபியா
ஃபயர் பிடிஎஸ் சாரி ஃபயர் பிடிஎஸ் நரேந்திரோ தான் போடு கொளுத்துறாங்க fire உள்ள வச்சு. ஒரே ஒருத்தர் ஃபைஸ் என்ன பண்ணாரு? ஐயோ மாலிலே மாட்டிக்கொண்டார். ஸ்னைப்பர் வைட்டி மாஃபியா ஸ்னைப்பர் இங்கயா இவன் யாரு ஜேபிடிஎஸ் காரன் மேல கூர மேல உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கான் போட்டு பிரிவே பாருங்க. பங்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் அடிக்கிறாரு பங்கு. பாவி எங்க தெரியுது உங்களுக்கு? ஜோன் அவங்களுக்கு சாதகமா இல்லையா? ஜோன் முடிஞ்சு இல்ல ஃபயர் பிடிஎஸ் கிட்ட ஜோர்டன் கிட்ட இருக்கு. ஆனா வந்துருவானுங்க உனக்கு உடனே. நான் வண்டி எடுத்து உடனே வரானுங்களே. ஜோன்க்கு இப்போதைக்கு ஜோன்க்குள்ள இருக்கடா நீ ஃபயர் பிடிஎஸ். அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை அவுட் தனி கேம்ப் ஹோங்ல ஒரு அணியும் அதே மாதிரி கேவ்ல ஒரு அணியும் இருக்காங்க. கேவ்ல மொத்தம் 2 அணி. ஜேபிடிஎஸ் கேவுக்கா வந்து ஃபிளாங்க் அடிக்கிறாங்க. அந்த ஆறு பகுதியில வந்து வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஆலையில இடத்துக்கு கரெக்டா பிளான் எடுத்து போறானா? ஜேபிடிஎஸ் ஜோனை பிடிச்சிருச்சு. ஃபயரிங் வருது. ஃபயர் பிடிஎஸ் வந்து ஃபயர் பண்றாங்க. ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டீமும் உள்ள வாங்க. இப்போதைக்கு 4 டீம் தான் உள்ள ஹோல்ட் பண்ணிருக்காங்க. யார் நீ பாருங்க ஸ்டார் ஸ்கோர் பண்ண உள்ள அனுப்பிருக்கானா? பக்கத்துல எம்பிடி இப்போ எஸ்டிஆர் ப்ரோ எம்பிடி சொன்னாங்க. எஸ்ஆர்பிடிஎஸ் பாண்டிகள் எடுத்துறா. எஸ்ஆர்பிடிஎஸ் பரவாயில்லை. நான் இப்போ எஸ்ஆர்பிடிஎஸ் எம்பிடி தண்டா வர போகுது. நான் ஒரு ஸ்டார் நாக்கு சொன்ன உடனே வயலேட் ஜமாத் எம்பிடிஎஸ் எஸ்ஆர்பிடிஎஸ் காலி பண்ணுவா. எஸ்ஆர்பிடிஎஸ்ல எஸ்டிஆர் ப்ரோ முடிச்சிடுவாங்களா? எஸ்ஆர்பிடிஎஸ்ல பேக்கப் தரவே இல்ல. வர்றாங்க வேற டீம் 14. இவங்க யாரு? சொயின் வட்டாமே ட்ரூ அப்படி போறாங்க. ஓ நம்மளுடைய முடிஞ்சு டீம் 14 என்ன கிறிஸ் ஓபன்ல இருந்து மானா போயிட்டு இருக்கான். அடப்பாவி எஸ்டிஆர் செத்துட்டானா? இங்க பாரு ஓபன்ல உட்கார்ந்து மானா போயிட்டு இருக்கான். மானா அடிக்க முடியாதுன்னா டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இருக்காரு. டேய் பைத்தியம் அவன் ஓபன்ல இருக்கான்டா. இது ஹெல்த் குறையும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மாடல ஓடுறாரு. இன்னும் ஓடினே தானே இருக்காரு. வெளியா எங்க போனாருன்னு தெரியல. அங்க பாரு டெலிபோர்ட் பண்ண தெரியல. டெலிபோர்ட் பண்ண தெரியல. பண்ண ஆமா கிறிஸ்துவ சூப்பரா சிம்பானி இருக்கு ஜோன்க்குள்ள மாசா நடுவுலயே கிறிஸ்துவ சும்மா நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் வந்து ஜேபிடிஎஸ் அடிச்சு எல்லாரும் வந்து ஜேபிடிஎஸ் அடி வாங்குவாங்கன்னு பாரு. யார் இருக்கா 4 பேர். சோபி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு அவங்க இப்ப ஜோன் எட்ஜ்ல இருக்காங்க. டோனிஸ்ல எஸ்ஆர்பிடிஎஸ்ல டோனி ப்ரோ தான் இருக்காரு. அவ்வளவுதான் எம்பிடிஎஸ் பார்த்தாச்சு. மேல இருந்து நம்ம பெண்கள் அணி கில்ல திருடிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். எம்பிடிஎஸ் இருக்கா? மறுபடியும் அதே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்னா இல்ல மறுபடியும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. கீழ இருந்து மிஸ்டர் லீ நாக் அடிச்சிருக்காரு. யோலோரா வைட்டிய அவ்வளவுதான். ராம்போ சோலோ தனியா இருக்காரு. எம்எல்ஜி ஈவில் லைவ் மாட்டிக்கிட்டானே. அவ்வளவுதான் சிம்பா அணி எம்எல்ஜி ஈவில் லைவ் போட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது நான் சொல்றேன். எம்பிடிஎஸ் எல்லாரும் வந்தானோ பிடிஎஸ் க்கு வரும்போது கிறிஸ்டோபி காலியாவாரு. அதே சமயம் ரெட்ரோ பிளஸ் எம்பிடிஎஸ் மறுபடியும் ஜோன் எம்பிடிஎஸ் எல்லா பக்கம் பறக்க அடிக்கிறாங்கப்பா. 3 பக்கம் சிம்பா டீம் எம்பிசிஎஸ் சொன்ன மாதிரி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் 2 பேர் எம்பிசிஎஸ்ல 2 பேர் இங்க பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கது மந்தி ஜேபிடிஎஸ் கொடூரானி சைலண்டா இருக்கு. எல்லாரும் அடிச்சுக்காங்க. கடைசியா நாங்க குடுக்குறோம். சிக்கன் டின்னர் சர்வேல தூக்குறோம். சர்வேல தூக்குன எம்பிடிஎஸ்ல தாக்கல. ஐயோ பெண்களி சுஜி முடிச்சிருச்சு. பெண்களி வேலை பார்த்துருச்சு. 3 பேர் இருக்காங்க ஐவோரி டீம்ல. ஐவோரி இந்த மேட்ச் நிரூபிக்கப்பட்டது गाइस. ஏனா அழகா ஜோன் அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன்ப்பா தம்பி. சொல்லிட்டேன்ப்பா. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? சுஜி ஸ்லைவ் வந்து ஜோன்க்குள்ள இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிலயோ இல்லையோ இதுலயோ பாங்க என்னைக்கு ஜேபிடிஎஸோட ஐடியா எடுத்தானோ அன்னையோட ஜேபிடிஎஸோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அந்த தலைக்கு மாறினா எம்பிடிஎஸ் நல்ல சமையா போயிட்டு இருந்துச்சு.
ஆனா அந்த மாறி படம் டைலாக் அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்றாங்க சார் அப்படின்ற மாதிரி. ஆமா 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 அப்பெல்லாம் ஐட்டக்காரன் கூட கிடையாது. ஆமா யாருமே இவனை வேணான்னாங்கடா. டேய் இவனை வேணான்னாங்கடா. எல்லாம் எஸ்ஓபிடிஸ் கெஞ்சுவான். எஸ்ஓபிடிஸ் கெஞ்சுவான் தெரியுமா? என்ன எடுத்துக்கலாம் சாக்கோ ப்ரோ கெஞ்சுவான் பங்கு. அப்ப இவன் யூட்டிலைஸ் பண்ணல. யாருக்கு இல்ல ஸ்பார்க்கி ஸ்லீவ் இருக்காரு. ஜேபிடி வந்துச்சு ஒரு ஓடு ஆபியா ஸ்லீவ் போட்டு பங்கு போடு பாக்கு அவ்வளவுதான். ரோட்ல பெரிய விளையாடுறாங்க யாரு இது கல்ட்ரிக் யாருக்கு இதான் நாக்கு அவ்வளவுதான். எல்லாரும் முடிச்சிடுவாங்க. ஐயோ ஓய் கார் அடிச்சு 4 பேர் சுத்துறாங்கடா. டேய் கார் அடிச்சு 4 பேர் சுத்துறாங்க ஜேபிடிஸ். ஆனா இவங்க தேர்ட் பார்ட்டி கல்ட்ரிக் ஜோர்டன் நேடுனா. அப்படியா ஜோர்டன் கொண்டிருக்கானா? ஓ ஆமா ஒரே நேடு 4 பேர் அவுட்ரா ஜோர்டன் போடுறான். டீம் 18 கல்ட்ரிக் ஜோர்டனே மண்ணக்க வெட்டி தான உட்கார்ந்திருக்கான். இந்த மேட்ச் சிம்பாக்கு ஐயோ இல்ல அவ்வளவுதான். இதான் கிறுக்காம இருக்கா மாஃபியா. கில்லர் பிடிஎஸ் காலி ஆயிட்டாங்க. சிம்பானி ஜெயிக்க போகுதுடா. சிம்பானி ஜெயிக்க போகுது. கில்லர் பிடிஎஸ் காலி. சிம்பானில ஒரே ஒருத்தன் 3 பேர் ரிவ்யூ பண்ணா 3 பேரை காப்பாத்தலாம். மீதி எல்லாருமே மிஸ்டர் லீ என்ன ஆவாரு? மிஸ்டர் லீ ஃபுட் குத்துறாரு. சிம்பா முதல் முறையா ஒரு சீசன்ல வர ஜெயிக்க போறானா? சிம்பா டீம் சிம்பா ஜெயிக்கணும். மனசுல எல்லாரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. சிம்பா அந்த ஒரு வெற்றி அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் மேலும் மோட்டிவேஷனாவும் இருக்கும். டீம் 18 கல்பிரேட் ஒயிட்டி அநியாயமா ஜேபிடிஎஸ் தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டாங்க. கில்லர் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் எடுக்கும் போது என்ன நடக்கும்? பறந்தே வராரு ஆனந்த். நீயும் பறந்து வராரு. நடுவுல மாட்டிக்கினாரா? இல்ல மெட்ரோ மிஸ்டர் லீய போட்டு தாக்குறாரு. பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். மாமச்சான் நீ மாமச்சான் நானும் வர அப்படின்ற மாதிரி. அங்க பாருங்க கவனிக்கவே இல்லை அவங்க. மெட்ரோ பிளேஸ் கவனிக்கவே இல்லாத காரணத்தினால் இழந்தார்கள். சிக்கன் டின்னர் எடுத்தது கல்பிரிட் ஒயிட்டி. யார் தேர்ட் பார்ட்டி? ஐயோ இப்பதான் சிம்பா சொல்லிட்டு போனேன் என்ன டாப்பே வந்தானே அப்படின்னா. ஆனா இவங்க ட்ரை அவுட்ஸ் பண்ணி தானே. ஆமா ஆமா அதான் ட்ரை அவுட்ஸ். ஒரு நல்ல